அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் உள்ள ஏக இறைவனின் நல்லடியார்களே, அந்த ஏக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் என்று நிலைபெறட்டுமாக. தினந்தோறும் மசரி தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபி மொழிகளையும் அந்த நபி மொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் சமீப நாட்களாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாக கூறப்பட்ட அவதூறு பற்றியான செய்தியை நாம் படிப்படியாக அறிந்து வந்திருந்தோம். அதனுடைய ஒரு கட்டமாக நேற்றைய தினம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குற்றம் புரிந்தவர்களா அல்லது குற்றமற்றவர்களா என்று ஒட்டுமொத்த மதீனத்து நகரமும் காத்து கொண்டிருக்கிற வேளையில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய தாய் தந்தையர் வீட்டில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கின்ற வேளையிலேயே அல்லாஹ் வஹியான வேத அறிவிப்பை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகிறான். இறக்கிவிட்டு அந்த 24வது அத்தியாயத்தினுடைய ஒரு 9 வசனங்கள் 11வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தொடர்பாகவே அல்லாஹ் ஓதப்படுகின்ற வேத வசனமாக இறக்கி ஆயிஷா அவர்கள் குற்றமற்றவள், அவர்கள் மீது எந்த விதமான ஒரு அபாண்டம் சுமத்தப்பட்டதோ அதற்கு உரியவர்களாக அவர்கள் இல்லை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய கண்ணியத்தை இறைவன் உயர்த்துகிறான். அந்த வஹி முடியுது. முடிந்த மாத்திரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், ஆயிஷாவே, மாண்பும் மகத்துவமும் மிக்க அல்லாஹ் உன்னை நிரபராதி என்று சொல்லிவிட்டான், உன்னை குற்றமற்றவள் என்று பிரகடனப்படுத்தி விட்டான், அல்லாஹ்விற்கு அதிகமாக நன்றி செலுத்தி என்று சொல்லுவார்கள். மிகப்பெரிய ஆனந்த கண்ணீரோடு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய ஒரு இன்பத்தை அடைவார்கள். அந்த நேரத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய தாயார் சொல்லுவாங்க, என்னுடைய மகளே, எந்திரிச்சு போய் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகில் அமருங்கள் என்று சொல்வார்கள். இத்தனை நாட்களாக ரசூலுல்லாஹ் எதுவுமே பேசல, எந்த வகையான ஒரு பாசநேசமும் பரிமாற்றமும் கிடையாது. இப்பொழுது நீங்கள் குற்றமற்றவள் அப்படின்னு அல்லாஹ்வே பிரகடனப்படுத்திட்டான். எந்திரிச்சு போய் உங்களினுடைய கணவரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பக்கத்துல உட்காருங்க என்று சொல்லப்படும். அந்த நேரத்தில் ஆயிஷா அவர்கள் சொல்வார்கள், நிச்சயமாக இப்போது நான் என்னுடைய கணவரிடத்தில் இருந்து செல்ல மாட்டேன், அல்லாஹ்வுக்குத்தான் முதலில் நன்றி செலுத்துவேன் என்று சொல்லிவிட்டு இறைவனுக்கு நன்றி செலுத்த ஆரம்பிக்கிறார்கள். இந்த நேரத்தில் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய தந்தையினுடைய நிலைமை யோசித்து பாருங்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு நல்ல முறையில் ஒரு பெண் பிள்ளையை பெற்றெடுத்து நல்ல ஒழுக்கமான ஒரு முறையில வளர்த்து நல்ல ஒரு நபருக்கு திருமணம் முடித்து கொடுத்து அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவியாக ஆக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தோடும் அந்தஸ்தோடும் வாழ்ந்து வந்த ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனிதரினுடைய ஒரு பெண்மணியின் மீது அவர்களினுடைய பெண் பிள்ளையின் போது ஒரு மிகப்பெரிய ஒரு அவதூறு, ஒரு சாதாரண ஒரு ஆள் மேல் அவதூறு பரப்பப்பட்டிருந்தாலே அது மிகப்பெரிய ஒரு விஷயம். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மனைவி அபூபக்கர் சித்திக் அவர்களினுடைய மகள், இவர்கள் மீது அவதூறு சொன்னது யாருன்னா மிஸ்டர் ரலியல்லாஹு அன்ஹு. மிஸ்டர் அவர்களும் ஒரு இஸ்லாமியர், அவரும் ஒரு முஸ்லிம். இன்னும் கூடுதலாக எப்படின்னா அபூபக்கர் அவரினுடைய உறவினர், அவர் இன்னும் ஒரு ஏழையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதர். இதனால அபூபக்கர் என்ன செஞ்சாருன்னா, மிஸ்டர் நம்முடைய உறவினரா இருக்கிறாரு, ஏழையாகவும் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அவருக்கு தொடராக ஒரு சில செலவினங்களை செய்து வருவார். அவரையும் இவர்தான் பராமரிச்சுட்டு இருந்தார் உறவினர் என்ற அடிப்படையில். ஆனால் என்ன மிஸ்டருக்கு தாம் உதவி செய்தோமோ அதே மிஸ்டர் தான் தம்முடைய மகளினுடைய விஷயத்தில் மிகப்பெரிய அபாண்டத்தை அவதூற பரப்பி இருக்கிறார் என்பதை தாங்கிக் கொள்ள முடியல. இத்தனை நாள் நான் உனக்கு உதவி செஞ்சு வந்தனே, அந்த உதவியை மறந்துட்டு அதற்கான நன்றியை மறந்துவிட்டு என்னுடைய மகளை பற்றியே இப்படி ஒரு அவதூறை நீ ஊர் முழுக்க பரப்பி வைத்திருக்கிறாயே என்கின்ற ஆனந்தத்தில் மிஸ்டரை பார்த்து சொல்கிறார், அல்லாஹ்வின் மீது ஆணையாக, என்னுடைய உயிர் எவன் கையில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக, இனி நான் உனக்கு எந்த உதவியும் செய்ய மாட்டேன். இத்தனை நாளா தொடர்ச்சியா உனக்கு உதவி செஞ்சுக்கிட்டு இருந்தேன் இல்ல, உன்னைய பராமரிச்சுக்கிட்டு இருந்தேன் இல்ல, இனிமே அது எதுவும் கிடையாது. இந்த நேரத்துல நம்ம இன்னொன்னு என்ன கவனிக்கணும்னா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு அந்த மாத்திரத்துல தான் தெரியும் கிடையாது மிஸ்டர் தான் அவதூறு பரப்பினாரு அப்படின்னு. அப்ப தெரியாது, முன்பே தெரியும் மிஸ்டர் தான் இந்த அவதூறை பரப்பியது. முன்னாடியே பார்த்துட்டு எப்போது மிஸ்டர் அவதூறு சொன்னா தெரிஞ்சிச்சோ அப்பயே மிஸ்டரை பார்த்து சொல்லது. அபூபக்கர் அவர்களினுடைய நிதானத்தையும் நாம் பார்க்க வேண்டும். அபூபக்கர் பொறுமையோடு இருந்திருக்கிறார். இறைவன் புறத்திலிருந்து வஹி வரும், எது சரி எது தவறுன்னு அல்லாஹ் உணர்த்துவான், அதுவரைக்கும் நிதானத்தை கடைபிடித்தார். அல்லாஹ் உணர்த்தட்டும், நம்முடைய மகள் குற்றமற்றவள் சொன்னதுக்கு அப்புறமா நம்ம பார்த்துக்கிறோம், அது வரைக்கும் எந்த விதமான வரம்பு மீறிய பேச்சையும் பேசல. அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வருகிறது, ஆயிஷா அவர்கள் குற்றம் செய்யல என்பது நிறுவனமானதற்கு பிறகுதான் மிஸ்டகை பார்த்து இந்த வார்த்தையை சொல்கிறார். சொல்வதோடு மிகப்பெரிய குற்றம்லாம் கிடையாது. உதவி செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர் தம்முடைய மகள் மீது இப்படி ஒரு அபாண்டத்தை சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வினுடைய தூதர் அவர்களினுடைய மனைவி, அல்லாஹ்வினுடைய தூதருக்கே என்ன தோணிருச்சுன்னா, ஆயிஷாவை நீ தவறு செய்திருந்தால் பாவ மன்னிப்பு தேடிக்கொள் என்கின்ற வார்த்தையை சொல்ல வைத்ததற்கான காரணம் இந்த அவதூறு.
இப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு நம்மள மகளை தள்ளுது நம்முடைய உறவினரான மிஸ்டர் சொன்ன இந்த அவதூறு தானே என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி தாக்கத்தினுடைய வெளிப்பாடாக சொல்கிறார், மிஸ்டகை இனிமே நான் உங்களுக்கு எந்த உதவி செய்ய மாட்டேன். உண்மையிலே நம்ம எல்லாருடைய பார்வையில எப்படி தெரியுமா, இது நியாயமான ஒரு பேச்சு, நம்மளா தான் கரெக்டா சொல்லியிருப்போம். அவ்வளோ சரியா சொல்லி அது எப்படி இத்தனை நாள் நீங்க உதவி செய்வீங்க, அந்த உதவி எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு உங்களினுடைய காசுலேயே வாழ்ந்துகிட்டு உங்களுடைய மகள் மேலே அவர்கள் சொல்லுவாங்களா, இனிமேல் நீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்களா? உதவி செய்யாதீங்க, நீங்க சொன்னதுதான் சரி நம்ம பேசுவோம் நம்முடைய மனிதர்களினுடைய பார்வையில். ஆனால் அல்லாஹ் எந்த பார்வையில பார்க்கிறான் பாருங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் குற்றமற்றவர் என்று அறிவித்த அதே அல்லாஹ் இவரை கண்டிக்கின்ற வகையாக ஒரு குர்ஆன் வசனத்தை அருளுகிறான். அதே 24வது அத்தியாயத்தினுடைய இறுதியில் அல்லாஹ் இறக்குவான், வலா யஅதலி உலில் ஃபضل மின்கும் வஸஹா, உங்களில் பொருளாதாரம் உடையவர் சத்தியம் செய்யாதீர்கள், ஐயஅது உலில் குர்பா வல் யதாமா, இனிமே நாங்க இந்த மாதிரி எந்த உதவி செய்ய மாட்டோம், பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சத்தியம் செய்யாதீர்கள். அல்லாஹ் ஒரு அழகான ஒரு கேள்வி கேட்கிறான், அல்லா துஹிப்பூன அய்யக்ஃபிரல்லாஹு லக்கும், அல்லாஹ் உங்களை மன்னிக்கணும்னு நீங்க ஆசைப்பட மாட்டீங்களா? ஃபல்யஃபு வஸ்ஃபஹு, நீங்க அவங்களை மன்னிச்சு அலட்சியப்படுத்துங்க, நீங்கள் அவர்களை மன்னித்தால் அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். மிஸ்டர் தான் அவதூறு பேசினது, அதுல எந்த விதமான கருத்து பரிமாற்றமும் கிடையாது, எந்த விதமான கருத்து வேறுபாடும் கிடையாது. மிஸ்டர் தான் அவதூறு சொன்னது, ஒட்டுமொத்த மதீனாவுக்கும் பரப்பியதில் ஒரு பெரும் பங்கு மிஸ்டர் அவர்களுக்கு இருக்கிறது. அவர் அவரோட சொல்லி இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க அவரை மன்னிச்சீங்கன்னா அல்லாஹ் உங்களை மன்னிப்பான், நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளை வருகிறது. அல்லாஹ் நம்மிடத்தில் மன்னிப்பை எதிர்பார்க்கிறார். நீங்க மக்களை மன்னிங்க, அல்லாஹ் உங்களை மன்னிப்பான். மக்கள்கிட்ட இரக்கமா நடந்து கொண்டால் இறைவன் நம்மீது இரக்கமாக நடந்து கொள்வான். எவ்வளவு பெரிய ஒரு அபாண்டம், பெற்ற மகள் மீது அவதூறு சொல்லப்பட்டிருக்கிறது, அதை மன்னியுங்கள் என்று சொல்லி அல்லாஹ் கட்டளை இடுகிறான். ஆனா நம்முடைய விஷயத்தை எடுத்து பாருங்க, நம்மளும் ஒரு சில பேர்கிட்ட சண்டையிட்டு முகத்தை திருப்பி கொண்டு வந்து கொண்டு இருக்கிறோம். எதுக்கு சண்டையிடுறோம்? ஒரு சாதாரண ஒரு அல்ப விஷயம், எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் படாத ஒரு சாதாரண விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இனிமே இவருக்கு எனக்கு எந்த விதமான ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது, சலாம் சொன்னால் நான் பதில் சொல்ல மாட்டேன், சலாம் சொன்னால் சலாத்துக்கு பதில் மட்டும் சொல்லிட்டு நான் முகத்தை திருப்பிட்டு போயிருவேன். ஒரு இஸ்லாமியர்களுக்குள்ள நடந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயமா? என்ன ஆனாலும் சரி, இனிமே நான் உன் வீட்டு வாசப்படியே மிதிக்க மாட்டேன், உனக்கு எனக்கு எந்த உறவும் கிடையாது. பெரிய சண்டெல்லாம் நடந்திருக்காது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறுலாம் எடுத்து பார்த்தோம்னா எவ்வளவோ பெரிய துரோகங்களை, எவ்வளவோ பெரிய குற்றங்களை எல்லாம் சர்வ சாதாரணமாக மன்னித்திருக்கிறார்கள். தம்முடைய தந்தையை கண் முன்னால் கொண்டிருப்பார்கள். ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தந்தையை அதை பார்த்து விட்டு பார்த்த மாத்திரத்தில் மன்னித்த சஹாபி இருக்கிறார். தான் பெற்றெடுத்த மகள் மீது அவதூறு சொல்லி அதை ஊர் முழுக்க பரப்பி இஸ்லாமியர்களுக்கே ஒரு மிகப்பெரிய மனவேதனை அளித்திருக்கிறார். அவரையும் மன்னித்த வரலாறுகள் எல்லாம் இஸ்லாமியர்கள் இடத்தில் இருக்கிறது. நம்மள்ட்ட என்ன வரலாறு இருக்கு? ஒரு சாதாரண ஒரு சண்டை போட்டுட்டா காலகாலத்துக்கு நான் பேச மாட்டேன், உங்க வீட்டுக்கு நான் வர மாட்டேன், என் வீட்டுக்கு நீங்க வரக்கூடாது, ஏன் நல்லது கெட்டதுல நீங்க கலந்துக்க கூடாது, உங்க நல்லது கெட்டதுல நான் கலந்துக்க மாட்டேன், நீங்களும் நாங்களும் பரம்பரை பகைவர்களாக மாறிவிட்டோம், இப்படி இருந்து வருகிறோம். இப்படித்தான் இஸ்லாம் உண்மையிலேயே நம்மை வார்த்தெடுத்தலாம். ஒட்டுமொத்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களினுடைய அவதூறு சம்பவம் ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினை தருகிறது என்றால் மன்னிப்பு என்பது அது மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அவதூறே சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, நீ அந்த மனிதரை மன்னித்தால் அல்லாஹ் உன்னை மன்னிப்பான். அல்லாஹ் உன்னை மன்னிக்க நீ விரும்ப மாட்டியா? நான் உன்னை மன்னிக்கிறேன்னா நீ மற்றவர்களை மன்னி என்று இறைவன் கட்டளை இருக்கிறான். அந்த கட்டளை வந்த மாத்திரத்துல அபூபக்கரினுடைய உள்ளத்தை பாருங்க, அல்லாஹ் குர்ஆன் வசனம் அருளிட்டான். அருளிய உடனே சொல்கிறார்கள், இனி நான் எப்பொழுதும் அவருக்கு செய்யக்கூடிய உதவியை நான் தடுத்துக் கொள்ளவே மாட்டேன், காலாகாலத்திற்கும் நான் உதவி செய்து கொண்டே இருப்பேன். யாருக்கு? யார் ஒருவர் அவதூறு சொல்லி தம்முடைய மகளை மிகப்பெரிய ஒரு வருத்தத்திற்குள்ளாக்கினாரோ அந்த மனிதருக்கு சொல்கிறார், இனிமே நான் உங்களுக்கு உதவி செய்யாம இருக்கவே மாட்டேன், தொடர்ச்சியா உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க என்னுடைய மகள் மீது அவதூறு சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு அல்லாஹ்வினுடைய மன்னிப்பு தான் மிகப்பெரியது என்று சிந்தித்து அவர் முடிவெடுத்தார். இன்றைக்கு திருமறை குர்ஆன்ல எத்தனை வசனங்கள் இருக்கிறது, அந்த வசனங்களை கேட்டு எத்தனை மக்கள் திருந்தி பல மக்களை மன்னிப்பவர்களாக இருக்கிறோம். யோசித்து பாருங்கள். இது போன்ற ஏராளமான படிப்பினைகள் இந்த சம்பவத்திலிருந்து கிடைக்கிறது. இன்ஷா அல்லாஹ் இதனுடைய இறுதி கட்டத்தை நாளைய தினத்தில் பார்ப்போம். வாஹிர் ரஹ்மான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.